ஆக்சுவலாக காய்ஸ் அந்த போன தடவை போனது வந்து ஸ்லீப்பிங் ஏரியா இல்லை, ஆக்சுவலி அது ஒரு ஜிம்மா. ஸோ அந்த காலத்தில் உடல் பயிற்சி செய்வதற்கு அப்படி தான் போயிட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணுவாங்களாம். ஸோ பார்த்தீங்களா, ஒர்க் அவுட்டுக்காக மட்டும் அத்தனை பேர் ஒர்க் அவுட் பண்ணோம்ல. இப்போ இல்லாமல் அதெல்லாம் கிடையாது அப்போது. ஸோ ஜிம்முக்கு எவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுத்துருப்பாங்கன்றதை யோசித்து பார்த்தாலே எவ்வளோ பெரிய ஸ்பேஸ், ஒரு பர்ஃபெக்ட் ஜிம். டார்க்காக இருக்கிற இடம் எல்லாமே காய்ஸ் அங்கங்கே அப்பப்போ டார்க்காக தான். அது நிழல், நம்ம நிழல் எவ்வளோ சின்னதாக இருக்குது. பட் அங்கே பாருங்கள், மேகத்தோட நிழல் தான் அங்கே எல்லாமே கவர் பண்ணியிருக்கு. அதை ஒரு மாதிரி ஆர்டிஸ்டிக்காக சொல்லணும்னு ஆசை தான். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, பட் ஆனால் எனக்கு டக்குன்னு அது வரல. இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோன்னா, நம்ம ஒரு வாட்ச் டவர் பார்த்தோம்ல என்ட்ரன்ஸில், அந்த வாட்ச் டவருக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ வாட்ச் டவர்லேருந்து பார்த்தா வியூ எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்ப்போம். ஸோ வாட்ச் டவருக்கு போகிற வழியை மட்டும் பாருங்கள் எப்படி சுற்றிட்டு வர வேண்டியது இருக்குதுன்னு. ஸோ நம்ம இப்படிக்கா வந்தோம், இப்படிக்கா போய் அப்படிக்கா வந்து இப்படிக்கா வந்து இப்போ இங்கே வந்திருக்கோம். ஸோ திஸ் இஸ் அ வாட்ச் டவர். இங்கேருந்து அந்த கோவிலை எடுப்போமா? இதுதாங்க அந்த வாட்ச் டவர். பார்த்தீங்களா, ரெக்கார்டிங்கில் இருக்கியா? ஸோ அங்கே ஒரு கோட்டை இருக்குது, அதுவும் நம்ம சீக்கிரமாக போகிறோம். ஸோ இங்கே அந்த கோவிலை கோட்டையோட இந்த சைடு இதுதான், அந்த வழியாக தான் நம்ம வந்தோம். அந்த வழியாக போயிட்டு அங்கே கல்யாண மண்டபத்தை பார்த்தோம், பார்த்தோம். இது குளிக்கிற இடம், அதை வந்து ஒர்க் அவுட் செய்கிற இடம். இது வாட்ச் டவர். இங்கே ஏதோ பில்டிங் இருந்திருக்கணும், பட் ஆனால் அது என்னன்னு தெரியலை. ஸோ இப்போ நம்ம வாட்ச் டவர் பார்த்துட்டு இறங்கிடுவோமா? இதுக்கப்புறம் நம்ம கோட்டை மேலே தான் ஏற போகிறோம். ஏறும்போது பார்ப்போம்.